நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் பசலைக்கீரை பிரியாணி பண்ணியிருக்கேன். இந்த பசலைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக ஹீமோக்ளோபின் சஸ்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்றவங்க இந்த பசலைக்கீரையை நிறைய எடுத்துக்கலாம். இது பெரும்பாலுமே கீரைகளை நிறைய எடுத்துக்க பாருங்கள். ஆனால் இந்த மழை வந்தாலே கொஞ்சம் யோசிக்கணும், பார்த்துக்கோங்க. ஏன்னா மழை வந்ததுன்னா நம்ம ஏற்கனவே 4-5 முறை அலம்பும் போது இப்போ நிறைய தடவை அலம்பிட்டு உப்பு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சமைக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் அப்படி சமைக்க முடிஞ்சால் சமைக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? பசலைக்கீரை பிரியாணி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன். இது நம்ம வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். கொஞ்சமாக நெய்யும் நல்லெண்ணெயை ஊற்றி பட்டை மசாலாலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணேன், இந்த வெங்காயத்தாள் வாங்கினேன்னா அந்த வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுட்டு வதக்கிட்டு பூண்டு நிறைய ஒரு 2 கட்டி பூண்டை தட்டி நல்லா போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு பசலைக்கீரை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை போட்டு 2 வதக்கிட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே அந்த மிளகாய் விடுது அடங்கின பிற்பாடு நீங்கள் கீரையை சேர்த்துருங்க. கீரையை சேர்த்துட்ட பிறகு நீங்கள் அலம்பி வச்சுருக்கிற ரைஸ் எந்த அரிசியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பரட்டி சிம்மில் வச்சு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுருங்க. ஏன்னா உப்பு காரம்லாம் அதில் உரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா தள்ளன்னு கொதிக்கிற தண்ணியை நான் 1.5 டம்ளர் எடுத்தேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஆனால் நல்லா தான் நல்லா வெந்திருக்கு. 3 டம்ளர் தண்ணி விட்டு 3 விசில் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. உங்கள் குக்கர் எப்படி, உங்களுடைய நீங்கள் வாங்குகிற ரைஸ் எப்படின்றத பார்த்துக்கிட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி குக்கர் விட முடியல அப்படின்றவங்க நல்லா 3/4 வேக்காடு வெந்த வரைக்கும் கிளறி விடுங்க. மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்கிடுங்க. இல்லை விசில் விடாமல் கிளறியே மூடி வச்சுட்டு விசில் போடாமல் கிளறி விட்டு இறக்கிடலாம். அது தெரியாதவங்களுக்காக. உங்களுடைய விருப்பம், எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணேன்னா, பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. மஞ்சள் பூசணிக்காவில் நான் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வத்த குழம்பு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பச்சடி பண்ணலாம், இதில் நான் ஜூஸ் போடலாம், அப்புறம் வத்த குழம்பு வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், வேர்க்கடலை உடச்சி போட்டு நிறைய ரெசிபி பண்ணியிருக்கேன். இதில் அல்வாவும் கிண்டலாம், அதுவும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ணேன்னா, இந்த குழம்பு வைக்கலாம்னு வச்சுட்டேன். ரசத்துக்கு எடுக்க போகும்போது வேணாம் இன்றைக்கி 1 பாட் ரைஸாக கொடுங்க, மழை பெய்யுது, நாங்கள் 1 பாட் ரைஸாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டாங்க. சரி, நான் அப்படியே அந்த வத்த குழம்பு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரசம் வைக்கல, காய் மட்டும் பண்ணிட்டேன். மோர் வழக்கம் போல தான், சிலுப்பணும் இனிமேல் தான். இது ஸ்டீமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் எதுக்கு வேணுமோ அதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த வத்த குழம்பு வச்சேன்னா அதுக்கு நிறைய நல்லெண்ணெய் தேவைப்படும். அப்போ இதுக்கு எண்ணெய் தேவைப்படும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம் தாளிச்சிட்டு நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, மஞ்சள் பொடியும் மிளகுத்தூள் நிறைய சேர்த்துட்டு உப்பு போட்டு 2 நிமிஷம் சாட்டை பண்ணிவிட்டு கருக விடக்கூடாது. வேணால் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காயை எடுத்து கொட்டி நல்லா கிளறிட்டு சிம்மில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் கிளறினீங்கன்னா போதும். அந்த உப்பு, காரம், மிளகுத்தூள் எல்லாமே கலந்துருக்கும். டப்பாவில் கொடுத்து விட்டுருங்க, அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் சாப்பிட்றதுக்கு அபவ் 40க்கு மேலே இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறோம், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, நம்ம நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நல்ல உடல் உழைப்பு பண்ணுறவங்களுக்கு நல்லா பசிக்கும், அவங்களுக்கு இது ஒத்து வராது. நாங்கள் சீட்லேயே வேலை பார்க்குறோம், உட்காந்தே வேலை பார்க்குறோன்றவங்களுக்கு இது ஒத்துக்கும். அப்படி பசிச்சுதுன்னா இடையில அதுக்கு தான் கொய்யா கொடுக்கறது. மாதுளம்பழம், கொய்யா, இல்லைன்னா மாதுளம்பழம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் என்ன கிடைக்குதோ அதுவும் இல்லைன்னா நீர், மோர். ஓகேங்களா? இப்போ இந்த கோதுமை கஞ்சி காலையில் இதுக்கு காய் கொடுத்துருவேன் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா நம்மள்கிட்ட தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் கருவேப்பிலை துவையல், புதினா துவையல், இன்றைக்கி எல்லாமே இருக்குது. கருவேப்பிலை பூண்டு துவையல், புதினா துவையல், வேறு என்ன துவையல், இன்னொன்று ஏதோ இருக்குது, நெல்லிக்காய் துவையல், எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று தொட்டுப்பாங்க. வழக்கம் போல் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். அரைக்கலை, குடிக்க போகும்போது அரைச்சிப்பேன். இதுதான், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வத்த குழம்பு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எடுக்காமல் தண்ணி படாமல் வச்சோம்னா நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், இந்த சட்டியிலே அப்படியே வச்சு மூடி வச்சுருவேன். இதாங்க இன்னைய சமையல். இதோட கூட மோர். அதை சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அதை அவாய்ட் பண்ணுறங்க. இப்போ எப்படி நீங்கள் டயட் சொல்லுங்க அப்படின்போது தாராளமாக சொல்கிறேன். இந்த காய் எடுத்துக்கோங்க, 3ல் 1 பங்கு. இந்த சாப்பாடு எடுத்துக்க போகிறீங்க. இது பாஸ்மதி ரைஸில் சாதா புழுங்கல் அரிசியோட இதில் கலோரி கம்மி தான். ஆனால் என்ன பண்ணுங்க, அதை கம்மினா ரொம்ப கம்மி கிடையாது, ஓரளவுக்கு ஓகே. அதனால் இது ஒரு சின்ன குட்டி கப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காய் நிறைய எடுத்துக்கோங்க. காய் நிறைய எடுத்திங்கன்னா மத்தியானத்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இதோட கூட நீர், மோர். மத்தியானத்துக்கு ஆச்சுங்களா, காலையிலைக்கு கஞ்சும் அந்த காயும். சரியா போச்சா? வயசானவங்களுக்கு இதே ஃபாலோ பண்ணிக்கலாம், சின்ன பசங்களும். ஓகேங்களா? இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸு கண்டிப்பாக மறக்காமல்
வீட்டில் இருக்காங்கன்னும் போது சனி ஞாயிறில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ரிசல்ட் கொடுக்குது, நல்லா இருக்குது. வேணுன்றவங்க ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை சொல்லுங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்போர்ட் மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி பாரம்பரிய சமையலுக்கு, ஆரோக்கியம் நிறைந்த சமையலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது, ஃபுல்லாகவும் மாறணும். ஆரோக்கியமான வாழ்வு எல்லாரும் வாழணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க. உங்களோட பதிவு பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.